functions of substation equipments. So first one the bus bar. Okay, already bus bar. Listen, bus bar actually incoming outgoing circuit connect பண்றது bus bar. Circuit breaker, isolator, earthing switch, current transformer, voltage transformer, lighting also. Okay, and we know that very. Okay, next one is shunt reactor. Shunt reactor is everything already. NGR. NGR na neutral ground resistor. Okay, actually on the neutral current flow irundana that time we can use neutral ground resistor. Okay, actually neutral how much? What's the potential neutral? What's the potential of neutral? Neutral potential zero. Okay, zero தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பொட்டன்ஷியல். நியூட்ரல்ல வந்து ஏன்னா கரண்ட் ஃப்ளோ இருந்துச்சுன்னா அதை வந்து லீக்கேஜ் கரண்ட் சொல்லுவாங்க. லிமிட் த எர்த் ஃபால் கரண்ட். எர்த் ஃபால்ட் ஆகிறப்ப நியூட்ரல்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஓகே, தட்ஸ் வில் பி லிமிட்டட் யூசிங் நியூட்ரல் கிரவுண்ட் ரெசிஸ்டர் அண்ட் கப்ளிங் கெப்பாசிட்டர். கப்ளிங் கெப்பாசிட்டர் வி நோ தட் பிஎல்சிசி நான் என்ன சொன்னேன், பவர் லைன் கேரியர் கம்யூனிகேஷன். ஓகே, அதாவது பவர் லைன்லயே வி கேன் கம்யூனிகேட் த கேரியர் சிக்னல். கேரியர் சிக்னல் மீன்ஸ் கம்யூனிகேஷன் சிக்னல். ஓகே, அது சிக்னல் அது வந்து கெப்பாசிட்டர் கப்ளிங் கெப்பாசிட்டர் என்ன பண்ணுன்னா கெப்பாசிட்டர் அந்த பவர் லைனையும் கேரியர் லைனையும் வந்து சப்ளை பண்ணி கொடுக்கும். அதான் பிஎல்சிசி எக்யூப்மெண்ட் வச்சிருப்பாங்க. வாட் இஸ் லைன் டிராப்? வாட் நேம் ஆஃப் அதர் நேம் லைன் டிராப்க்கு? லைன் டிராப், வேவ் டிராப், வேவ். அது அந்த லைன் டிராப்போட ஃபங்க்ஷன் என்னன்னா we have to separate the carrier signal as well as power signal. அதான் லைன் டிராப்போட பர்பஸ். ஷண்ட் கெப்பாசிட்டர், what's the purpose of shunt capacitor? reactance வந்து reactive power வந்து compensate பண்றது. Okay, that's the purpose of shunt capacitance. And power transformer, we know that power transfer is very very important equipment in the substation. Okay, substation power transformer தான் வந்து step up step down பண்றது. Okay, step up step down the voltage and transfer power from one AC voltage to another AC voltage at same frequency. Frequency not change. Input side அதே frequency இருக்கும், output side அதே frequency இருக்கும். only என்ன பண்றது ஜஸ்டின்? ஸோ இன்புட் சைட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் மட்டும் டிஃபரெண்டா இருக்கும், இன்புட் அண்ட் அவுட்புட் சைட். ஓகே, ஸோ ஒன்லி ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் வந்து பண்ணும் பவர் டிரான்ஸ்ஃபார்மர். இது நோட் பண்ணிட்டீங்களா? அண்ட் சீரியஸ் கெப்பாசிட்டர், இது ஆல்சோ காம்பன்சேஷன் நெட்வொர்க். காம்பன்சேஷன் வந்து வரும். காம்பன்சேஷன் வந்து பாத்தீங்கன்னா லாங் டிரான்ஸ்மிஷன் லைன்ல ரியாக்டிவ் பவரை இன்சர்ட் பண்றதுக்கு we have used series capacitors. ஸோ இது ஆல்ரெடி நோட் பண்ணிட்டீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸோ சப்ஸ்டேஷன் எர்த்திங் சிஸ்டம். சப்ஸ்டேஷன் எர்த்திங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எர்த் பண்றது. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா we have earth mat, earthing spikes, earthing rises. earth mat ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எர்த் மேட் தான் போடுவாங்க. எர்த் மேட்னா ஒன்றும் கிடையாது. மேட் தெரியும்ல, மேட்னா என்னது? வாட் இஸ் மீன் பை மேட்? மேட்னா என்ன? பாய்துன்னு சொல்லுவேன். பாய்துன்னு மேட்டு. மேட்டு கால் துளைக்கிறது மேட்டுன்னு சொல்லுவாங்க, பாய் மேட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆல் மேட் போட்டு தான் அது மேலதான் எல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, மேட் வந்து we have to first of all we have to bury பண்ணும். அது என்ன பண்ணுவாங்கன்னா மேட் வந்து பாத்தீங்கன்னா கிரிட் ஷேப்ல பண்ணிடுவாங்க. ஸ்டாக் இருக்கு, ஸோ அதை காட்டுறேன் அப்புறம். ஸோ மேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரிட் ஷேப்ல, கிரிட் தெரியல, இப்போ இது ஸ்கொயரா இது இருக்குல்ல, செஸ் போர்டு இருக்குல்ல, அதே மாதிரி கிரிட் ஷேப்ல வந்து மேட் வந்து ஒரு டோட்டல் சப்ஸ்டேஷன் இருக்குல்ல, அது மொத்தமா வந்து கிரவுண்ட்ல 600 mm டெப்த்ல வந்து பதிச்சிருவாங்க. புரிஞ்சுதா? பள்ளம் நோண்டி மேட் இங்க இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் 1 ஸ்கொயர் மீட்டர் அதே மாதிரி இந்த லைனுக்கு போய் ஒரு ராட் போடுவாங்க. அப்புறம் இந்த லைன் இப்படி ஒரு ராடு, எல்லாத்தையும் ஒரு ராட் போட்டுட்டு இது கிரிட் மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க. 600 mm டெப்த்ல வந்து அதை பரி பண்ணிடுவாங்க. பரி பண்ணிட்டு ஒவ்வொரு எக்யூப்மெண்ட் இருக்குல்ல, அதுக்கு மேல வந்து எக்யூப்மெண்ட்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஃபவுண்டேஷன் போட்டு அதுக்கு மேல எக்யூப்மெண்ட் சர்க்யூட் பிரேக்கர், ஐசோலேட் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற எக்யூப்மெண்டோட பாடிலாம் இருக்குல்ல, பாடினா அந்த எர்த் பண்ற பாடி, அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பரி பண்ணிருப்பாங்களா, அதை வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. புரியுதா?
அதான் எர்த் மேட்னு சொல்லுவாங்க. They provide the earth mat for connecting neutral point, equipment body, supporting structure to earth. அது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எழுதிக்கோண்ணா, எழுதிங்க இது. எங்க எர்த் மேட்ல என்ன பண்ணுவாங்கன்னா கனெக்டிங் நியூட்ரல் பாயிண்ட் கனெக்ட் பண்ணுவாங்க. நியூட்ரல் பாயிண்டோட டிரான்ஸ்ஃபார்மர் நியூட்ரல் பாயிண்ட், எக்யூப்மெண்டோட பாடி கனெக்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் எர்த், சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் என்ன இருந்தா அதை வந்து எர்த் பண்றது. ஃபார் சேஃப்டி ஆஃப் பர்சனல்ஸ் அந்த எனேபிளிங் எர்த் ஃபால் ப்ரொடெக்ஷன். அது எர்த் ஃபால் ப்ரொடெக்ஷனுக்கு சேஃப்டி ஆஃப் பர்சன்ஸ் அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எர்த் மேட் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஸ்பைக்ஸ், ரைசஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எர்த்திங் சிஸ்டம், சப்ஸ்டேஷன்ல எர்த்திங் சிஸ்டம். இதெல்லாம் வந்து அசோசியேட்டட் சிஸ்டம்ஸ். ப்ரீவியஸா பார்த்தா மெயின் சிஸ்டம்ஸ், இதெல்லாம் வந்து அசோசியேட்டட் சிஸ்டம்ஸ். இது நோட் பண்ணீங்க. The provide the path discharge earth current from neutral fault, surge arrestor, overheads, shielding wires, etc. with safe step potential and touch potential. What is the step potential, touch potential? Anyone know that? Step potential கேள்விப்பட்டிருக்கீங்களா கவிவேந்தன்? What is the step potential? தெரியாதா? டச் பொட்டன்ஷியல் ஆக்சுவலாக வந்து ஒரு எக்யூப்மெண்ட் டச் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. இப்போ சப்ஸ்டேஷனில் இருக்கீங்க, எக்யூப்மெண்ட்டை டச் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகும்? எக்யூப்மெண்ட் இருக்கும், நமக்கு கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வோல்டேஜ் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா நம்ம உடம்பு வழியாக போயிட்டு கிரவுண்டுக்கு போகும். ஓகே, தட்ஸ் த ஸ்டெப் டச் பொட்டன்ஷியல். அது இங்கே ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும், இங்கே ஒரு பொட்டன்ஷியல். கிரவுண்ட் வந்து நார்மலாக 0 பொட்டன்ஷியல், எக்யூப்மெண்ட்ல வந்து ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். அப்போ நார்மலாக வந்து கரண்ட் வந்து நம்ம பாடி வழியாக ஃப்ளோ ஆகும். தட்ஸ் அ டச் பொட்டன்ஷியல். ஸ்டெப் பொட்டன்ஷியல் நம்ம ஸ்டெப் வைக்கிறோம்ல, இப்போ இங்க ஸ்டெப் வச்சு டிஸ்டன்ஸ் ஸ்டெப் வந்து பார்ப்பாங்க. அதை ஸ்டெப் பொட்டன்ஷியல் சொல்லுவாங்க. இந்த ஸ்டெப்புக்கும் அந்த ஸ்டெப்புக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஸ்டெப் பொட்டன்ஷியல். ஓகே, அது பொட்டன்ஷியல். இங்க ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும், அங்க ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். ரெண்டுத்தோட சேமா இருந்தா அவ்வளவு பிரச்சனை இல்லை, கரண்ட் நம்ம பாடியில் ஃபுல் ஆகுது. இப்போ டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா, இப்போ இங்க ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு, அங்க ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா நம்ம பாடி இந்த ஹை பொட்டன்ஷியல் இருந்து லோ பொட்டன்ஷியல் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? அப்ப என்ன ஆகும்னா கரண்ட் வந்து நம்ம பாடியில ஃப்ளோ ஆகும். ஸோ தட் ஹியூமன் வந்து அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்கு. ஓகே, டெத் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால தான் வந்து ஸ்டெப் பொட்டன்ஷியல், டச் பொட்டன்ஷியல் வந்து எத்மா டிசைன் பண்றப்ப ரெக்வயர்ஸ். டச் பொட்டன்ஷியல்லாம் எக்யூப்மெண்ட் டச் பண்றது, ஸ்டெப்னா நம்ம வைக்கிற ஸ்டெப். நீங்க நார்மலா வந்து ஏன்னா ஃபால்ட் ஆச்சுன்னா பாருங்க, அந்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸா வைப்பாங்க. ஃபால்ட் ஆன இப்போ யாருக்குன்னா கிரவுண்ட் ஃபால்ட் எதனா ஆச்சுன்னா, எதை ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக வச்சிங்கன்னா ஸ்டாக் வந்து வராது. அது இல்லாமல் ஸ்லோவாக மெதுவாக ஸ்டெப் மூவ் பண்ணாங்க. அது நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா அதே இருக்கும். ஸ்டெப் எதுக்கெல்லாம் வந்து ஸ்டெப் பொட்டன்ஷியல், டச் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா தெரியும். அது இல்லாமல் ரைசஸ், ஸ்பைக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைக்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அதிகம் ஹை டிஸ்டன்ஸ்லாம் வந்து ஒரு ராடை வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா லைட்டிங்லாம் ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா அதை வந்து எர்த் பண்றதுக்கு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ஹெட் எர்த் ஒயர் ஷீல்டிங் அண்ட் லைட்டிங். ஸோ லைட்டிங், ஷீல்டிங், ஓவர் ஹெட் எர்த் ஒயர். சப்ஸ்டேஷன் இருக்குன்னா சப்ஸ்டேஷன் டாப்ல பீக் இருக்குல்ல, அந்த பீக்ல வந்து ஒரு ஷீல்டு ஒயர் போடுவாங்க, எர்த்திங் ஒயர் சொல்லுவாங்க. சப்ஸ்டேஷன் இருக்குண்ணா கவனிமா, சப்ஸ்டேஷன் இருக்குன்னா டாப் ஆஃப் த சப்ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷீல்டு ஒயர் போடுவாங்க. அந்த ஒயர்ல எதனா லைட்டிங் ஸ்ட்ரைக் ஆச்சு, அப்படி இல்லைன்னா ஏன்னா அன்வான்ட் கனெக்ஷன் இருந்துச்சு, அதாவது லைட்டிங் தான் ஷீல்டிங். அதான் ஷீல்டிங், லைட்டிங் மாஸ்க். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்ஸ்டேஷன் இருக்குன்னா அதாவது பெரிய டவர் ஒன்று இருக்கும். அந்த டவர்ல டாப் ஆஃப் த டவர்ல ஒரு லைன் போயிட்டு இருக்கும், அதுதான் வந்து லைட்னிங் ஒயர், ஷீல்டிங் வரும், எர்த் ஒயர் சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா அது ப்ரொடெக்ட் த அவுட்டோர் சப்ஸ்டேஷன் எக்யூப்மெண்ட் ஃப்ரம் லைட்டிங் ஷோ. இது புரிஞ்சா என்ன சொல்ற? லைட்னிங் எங்க வந்து ஃபாலோ ஆகும்? டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல தான் ஃபாலோ ஆகும். இப்போ இந்த ஷீல்டிங் பாயிண்ட் வந்து டாப்ல இருந்துச்சுன்னா, அந்த லைட்டிங் ஃபாலோ ஆச்சுன்னா அந்த ஷீல்டிங் ஒயர்ல வந்து ஃபாலோ ஆகும். அப்போ அது வந்து இடத்துல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அப்போ அந்த லைட்டிங் வந்து இடத்துக்கு போயிடும், எக்யூப்மெண்ட் ஃபால்ட் ஆகாது. என்ன சொன்ன ஜஸ்டின்? என்ன சொன்ன? இப்போ லைட்னிங் எப்போ ஸ்ட்ரைக் ஆகும்? எங்க ஸ்ட்ரைக் ஆகும் லைட்டிங்? லைட்டிங் எங்கப்பா முதல்ல ஸ்ட்ரைக் ஆகும்?
லைட்னிங் ஹை வோல்டேஜ் படிக்கலாம்ல நீங்க. லைட்னிங் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி டாப் டைரக்ட் லைட்னிங் பாத்தீங்கன்னா டாப் ஆஃப் த பிளேஸ் தான் ஸ்ட்ரைக் ஆகும். இப்போ ஒரு பர்டிகுலர் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குன்னா அந்த 10 கிலோமீட்டர்ல எந்த பிளேஸ் வந்து டாப் எர்த் கிரவுண்டோட கனெக்ட் ஆகுது. இப்போ ட்ரீலாம் பத்தி பார்த்தீங்கன்னா நம்ம பில்டிங்கோட அதிகமா இருக்கும். இப்போ வந்து ட்ரீயோட பில்டிங் அதிகமா இருக்கு. பில்டிங் வந்து எந்த ஹைட் ரொம்ப எந்த பில்டிங் வந்து ஹைட் ரொம்ப இருக்கோ அந்த பில்டிங்ல வந்து ஸ்ட்ரைக் ஆகும் எர்த்துக்கு. ஏன்னா அந்த பில்டிங்ல வந்து கிரவுண்டு கனெக்ட் ஆயிருக்கும். அதனால தான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராடு வச்சிருப்பாங்க. ராடு வந்து வச்சிருப்பாங்க. ராடு இருக்குன்னா அந்த இதில் ஸ்ட்ரைக் ஆகும், அது கிரவுண்ட் பண்ணிடுவாங்க, அது கிரவுண்ட் ஆயிடும். ஸோ தட்ஸ் த பர்பஸ் ஆஃப் லைட்டிங் ஷோக்கு வந்து இங்கே சப்ஸ்டேஷன்ல வி ஹேவ் எர்த் ஒயர் வச்சிருப்பாங்க. இது எழுதிட்டீங்களா? எழுதிங்க. லைட்டிங் சிஸ்டம். லைட்டிங்னா இதுதான் லைட்டிங். சப்ஸ்டேஷன்ல எலிமினேஷன் பண்றது, இலுமினேட் நம்ம வியூ பண்றது. நைட் டைம்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைட் இருக்கணும்ல. லைட்டிங் வேற, லைட்டிங் வேற. ஸ்பெல்லிங் பாத்துங்க. லைட்டிங் ஓகே. லைட்டிங்கா அந்த டியூப் லைட்லாம் இருக்குல்ல, டியூப் லைட்டு அதெல்லாம் லைட்டிங். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆர்டுக்கு, பில்டிங்க்கு, ரோடுக்குலாம் வந்து ஸ்ட்ரீட் லைட் போடுவாங்கல்ல. ரோடு சப்ஸ்டேஷன், பெரிய சப்ஸ்டேஷன்லாம் இருந்துச்சுன்னா அங்கே ஸ்ட்ரீட் லைட்டுக்கு, ரோடுக்கு வந்து பில்டிங்குள்ள லைட்லாம் போடுறது, லைட்டு ஃபேன் அதெல்லாம் போடுறது. அப்புறம் வந்து சுவிட்ச் ஆர்டுக்குள்ள சுவிட்ச் ஆர்ட்னா என்னது? சப்ஸ்டேஷன் தான் சுவிட்ச் ஆர்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, சுவிட்ச் ஆர்ட்னா சப்ஸ்டேஷன், அதர் நேம் இஸ் சப்ஸ்டேஷன் இஸ் சுவிட்ச் ஆர்ட். ஸோ அதுக்கு லைட்டிங் போடுறது. அது கண்டினியூஷன். ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் தான் ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான். ப்ரொடெக்ஷன் சிஸ்டம்ல வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க மெயினா? ரிலே வந்து யூஸ் பண்ணும். ஸோ ரிலே யூஸ் பண்ணுவாங்க. ரிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனல் ரிலே இருக்கும். கண்ட்ரோல் கேபிள்ஸ் போட்டுப்பாங்க. ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ல இருந்தும் கண்ட்ரோல் ரூம் ஒன்று இருக்கும். கண்ட்ரோல் ரூம்னா இப்போ ஒரு சப்ஸ்டேஷன் இருக்கா, ஒரு கண்ட்ரோல் ரூம் இருக்கும். ஓகே, கண்ட்ரோல் ரூம்னா எங்க கண்ட்ரோல் பண்றது எல்லாத்தையும். ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ல இருந்தும் கண்ட்ரோல் ஒயர்ஸ் வரும். கண்ட்ரோல் ஒயர்ஸ் வந்து கண்ட்ரோல் ரூம்க்கு வரும். அங்க வந்து அதான் கண்ட்ரோல் கேபிள். அது ப்ரொடெக்ஷன் சிஸ்டம்க்கு வந்து கண்ட்ரோல் கேபிள். சர்க்கியூட் பிரேக்கர் தெரியும் உங்களுக்கு. சிடினா என்ன? கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். விடினா வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் ஆர் பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே. அண்ட் கண்ட்ரோல் கேபிள்ஸ், அதான் இது கண்ட்ரோல் கேபிள்ஸ்னா கண்ட்ரோல் பண்றதுக்கு தேவையான கேபிள். பவர் கேபிள் இஸ் இம்பார்ட்டன்ட். பவர் கேபிள் எது யூஸ் பண்றோம்? பவர் அப்பதான் டிரான்ஸ்மிட் பண்றது. ஓகே, மெஷர் பண்றதுக்கு அதெல்லாம் வந்து தேவைப்படும். பிஎல்சிசினா சொன்னல, பவர் லைன் கேரியர் கம்யூனிகேஷன். ஓகே, ஆக்சுவலாக வந்து கம்யூனிகேஷன், டெலிமெண்ட்ரி, டெலிகண்ட்ரோல், பவர் லைன் கேரியர் ப்ரொடெக்ஷன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் லைன் கேரியர் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க, பிஎல்சிசி. லைன் ட்ராப், வேவ் ட்ராப், கப்ளிங் கெபாசிட்டர், பிஎல்சிசி பேனல், இதெல்லாம் மூணுமே இருக்கும் பிஎல்சிசியில். நோட் பண்ணிக்க. இதெல்லாம் வந்து ஆக்சிலரி எக்யூப்மெண்ட்ஸ். மெயின் எக்யூப்மெண்ட் எல்லாமே ஆக்சிலரி எக்யூப்மெண்ட்ஸ். ப்ரொடெக்ஷன் சிஸ்டம்ல வந்து ரிலேஸ், கண்ட்ரோல் கேபிள்ஸ், சர்க்கியூட் பிரேக்கர், சிடிவிடி வரும். கண்ட்ரோல் கேபிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பர்பஸ்க்கு வச்சுற கேபிள். பவர் கேபிள்ஸ் இருக்கும். பிஎல்சிசி சிஸ்டம், பவர் லைன் கேரியர் கம்யூனிகேஷன் சிஸ்டம். பவர் லைன் கேரியர் கம்யூனிகேஷன் சொன்னல, பிஎல்சிசினா பவர் லைன் கேரியர் கம்யூனிகேஷன் சிஸ்டம். அதில் வந்து லைன் ட்ராப், வேவ் ட்ராப் கூட போட்டுங்க. வேவ் ட்ராப், லைன் ட்ராப் எல்லாம் ஒண்ணுதான். அண்ட் கப்ளிங் கெபாசிட்டர் அண்ட் பிஎல்சிசி பேனல்ஸ் தனியா இருக்கும். கண்ட்ரோல் கேபிளுக்கு தனியா, கம்யூனிகேஷனுக்கு தனியா. இதெல்லாம் ஆக்சிலரி எக்யூப்மெண்ட்ஸ். மெயின் எக்யூப்மெண்ட் எல்லாமே இதெல்லாம் தேவை இருந்தால் தான் சப்ஸ்டேஷன் ஒர்க் ஆகும். ஆக்சிலரி அசோசியேட்டட் எக்யூப்மெண்ட் சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம். வாட்ஸ் தி பர்பஸ் ஆஃப் ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம்? இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். பிரியதர்ஷினி, நம்ம என்ன ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம் எதுக்கு யூஸ் பண்றாங்க? பிரியதர்ஷினி, ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம் எதுக்கு யூஸ் பண்றாங்க? ஷார்ட் ஆகுது, ஏன்னா எரிஞ்சிடுது, ஏன்னா ஃபால்ட் ஆச்சுன்னா ஃபயர் வர்றப்ப அதை எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ நம்ம காலையில் எங்கே வச்சிருக்காங்க பார்த்துருக்கியா ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம்? நம்ம ஸ்டெப்ஸ் சொல்லி வச்சிருப்பாங்க. அதில் ஒரு டியூப் வச்சிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆச்சுன்னா ரிமூவ் போடுறது.
அது இல்லாம எல்லாம் லேப்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சிருப்பாங்க, பாத்துறீங்களா? அதுதான் ஃபயர் சேஃப்டிக்கு. ஓகே, சென்சார்ஸ் இருக்கும். ஆக்சுவலா வந்து ஆட்டோமேட்டிக் நம்ம நம்ம இப்போ யூஸ் பண்றதுல ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு. இப்போ நம்ம ஒரு சில பில்டிங்லாம் போனீங்கன்னா மேல வந்து ஒரு ஸ்ப்ரிங்க்லர் வச்சிருப்பாங்க. ஸ்ப்ரிங்க்லர் பாத்துறீங்களா? அது என்ன ஆகும்னா ஃபயர் வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா ஸ்ப்ரே பண்ணிடும். அது நம்ம அந்த பில்டிங்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பில்டிங்ல இருக்கு, ஆனா பாருங்க ஸ்ப்ரிங்க்லர். அது என்ன எப்படி ஒர்க் ஆகுது தெரியுமா? அது சென்சார் இருக்கும். சென்சார் இருக்கும். சென்சார் வந்து டெம்பரேச்சர் சென்சார் இருக்கும். டெம்பரேச்சர் சென்சார் ரொம்ப ஹீட் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து தண்ணியா ஸ்ப்ரே பண்ணும். அதான் ஸ்ப்ரிங்க்லர் வச்சிருப்பாங்க. சென்சார் டிடெக்ஷன் சிஸ்டம், வாட்டர் ஸ்ப்ரே பண்ற சிஸ்டம் இருக்கும். ஃபயர் போட்டு பேனல், அலாம் சிஸ்டம், வாட்டர் டேங்க் அண்ட் ஸ்ப்ரே சிஸ்டம், இது எல்லாமே வந்து ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம்ல வரும். எழுதிங்க. அந்த ஆக்சிலரி ஸ்டாண்ட் பை பவர் சிஸ்டம். ஒய் ஆக்சிலரி பவர் சிஸ்டம் தேவைப்படுது? ஆக்சிலரி இருந்தாதான் உங்களுக்கு சப்ஸ்டேஷன்ல இருக்க எக்யூப்மெண்ட்ஸ்க்குலாம் பவர் கொடுக்கறது. இப்போ சப்ஸ்டேஷன் மோட்டார்ஸ் இருக்கும், சர்க்கியூட் பிரேக்கர்ல ஓப்பன் ஆகுது, மோட்டார்ஸ் தேவைப்படும். லைட்டிங் சிஸ்டம்க்கு அதுக்கெல்லாம் சப்ளை ஆக்சிலரி பவர் சப்ளை, அது வந்து மெயின் சப்ளை இருந்து எடுத்துப்பாங்க. அதான் வந்து ஆக்சிலரி சிஸ்டம். டீசல் ஜெனரேட்டர் வச்சிருப்பாங்க. ஏன்னா பவர் டீசல் ஜெனரேட்டர், சுவிட்ச் கேஸ் வச்சிருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இருக்கும். அப்புறம் டெலிபோன், டெலிக்ஸ், மைக்ரோவேவ், ஓபிஎஃப். ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷனுக்கு வந்து வச்சிருப்பாங்க. கம்யூனிகேஷன் இருக்கு. கம்யூனிகேஷன், வாய் த பர்பஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ராஜேஷ்? கம்யூனிகேஷன் இருக்கு. இப்போ எதனா ஒரு ப்ராப்ளம் வருது, இப்போ இந்த சப்ஸ்டேஷன்ல ப்ராப்ளம், அடுத்த சப்ஸ்டேஷன்ல ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம இந்த சப்ஸ்டேஷன்ல இருக்கிறத கட் பண்ணணும். சப்ளையை கம்யூனிகேட் பண்ணாதான் கட் பண்ண முடியும். அது டெலிஃபோன்லாம் வச்சிருப்பாங்க, டெலிஃபோன், டெலிமெட்ரி அதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த எக்யூப்மெண்ட்டும் இம்பார்ட்டன்ட். இது நோட் பண்ணிங்க. This is another association equipment. Associated equipment is under fire fighting system. Actually standby power system na ஏன்னா பவர் கட் ஆகுதுன்னா ஆக்சிலரி பவர் சிஸ்டம் வச்சிருப்பாங்க. டீசல் இன்ஜின்லாம், டீசல் ஜெனரேட்டர்ஸ், சுவிட்ச் கேஸ், டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம்லாம் இருக்கும். அதாவது மெயின் பவர்ல இருந்து எடுத்துப்பாங்க. ஓகே, அண்ட் பேசிக் டயக்ராம், டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ சப்ஸ்டேஷனை வந்து டிசைன் பண்றீங்க. உங்களுக்கு வந்து இந்த யூனிட்டே வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் தான். யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட். ராஜேஷ் என்ன வேணும்? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? அது வந்து சிங்கிள் லைன் டயக்ராம் எஸ்எல்டின்னு சொல்லுவாங்க. சிங்கிள் லைன் டயக்ராம் மீன்ஸ் எஸ்எல்டின்னு சொல்லுவாங்க. ஜெனரல் அரேஞ்ச்மெண்ட் டயக்ராம், எஸ்எல்டி இருக்கும், ஜெனரல் அரேஞ்ச்மெண்ட் டயக்ராம் இருக்கும். எலக்ட்ரிக்கல் பிளான் செக்ஷன், கண்ட்ரோல் ரூம் ஆர்கிடெக்சர் லேஅவுட். எஸ்எல்னா சிங்கிள் லைன் டயக்ராம். இப்போ நம்ம நார்மலா எஸ்எல்டி சிங்கிள் லைன் டயக்ராம், எஸ்எல்டின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து டிசைன் இன்ஜினியரா போனீங்கன்னா எல்லாம் தெரியும். இப்போ எலக்ட்ரிக்கல் டிசைன் இன்ஜினியர் எஸ்எல்டி கேள்விப்பட்டீங்களா? சிங்கிள் லைன் டயக்ராம் தான் எஸ்எல்டின்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டுக்கும் ஒரு சிம்பிள் இருக்கும். இப்போ லைட்னிங் அரஸ்ட்னா ஒரு சிம்பிள் இருக்கும், சர்க்கியூட் பிரேக்னா ஒரு சிம்பிள் இருக்கும், சர்க்கியூட் சிடிபிடினா ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிள் தான் வந்து யூஸ் பண்ணும். அது இல்லாம டிசைன் பண்றப்ப ஜெனரல் அரேஞ்ச்மெண்ட் டயக்ராம், பிளான் செக்ஷன், கண்ட்ரோல் ரூம் ஆர்கிடெக்சர் லேஅவுட். அதெல்லாம் சப்போர்ட்டிங் டயக்ராம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் லேஅவுட் வரும், எர்த்மேன் லேஅவுட், சிவில் லேஅவுட், எரெக்ஷன் கீ டயக்ராம், லைட்டிங் லேஅவுட். இது நோட் பண்ணிங்க. மெயினா இது நோட் பண்ணிங்க. டிராயிங் ஏன்னா டிசைன் பண்றதுனா இதெல்லாம் வரும். ஸ்ட்ரக்சர் சப்போர்ட்டிங் டயக்ராம் வந்து அடுத்தது வரும். இதுதான் டிசைன் பண்றது. சிங்கிள் ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஒரு சப்ஸ்டேஷன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டிசைன் தான் பண்ணுவாங்க. டிசைன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே எஸ்எல்டி தான் ஜெனரேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டிசைன் பண்றாங்கன்னா
ஃபர்ஸ்ட் எஸ்எல்டி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணுவாங்க. எஸ்எல்டிக்கு எந்த லென்த் பிரெத் அதெல்லாம் பார்க்க தேவையில்ல. ஜஸ்ட் வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட் வரணும் சொல்லிடுவாங்க. இவ்வளவு சைஸ் இருக்கு, எனக்கு வந்து 1 ஏக்கர் இருக்கு, 1 ஏக்கர்ல எனக்கு ஒரு சப்ஸ்டேஷன் ஸ்ட்ரக்சர் சப்ஸ்டேஷன் வரணும்னு சொல்லிடுவாங்க. ஸ்பெக்ஸ் கொடுத்துருவாங்க, இந்த இடத்துல வரப்போகுது எல்லாம். அது நிறைய இது இருக்கு. இப்போ வந்து இப்போ வந்து ஒரு சப்ஸ்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற யார் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்களோ அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனில அப்ரோச் பண்ணிட்டு எங்களுக்கு வந்து இதே மாதிரி ஒரு சப்ஸ்டேஷன் 110 to 33 kV சப்ஸ்டேஷன் வேணும், அது என்ன டிசைன் வேணும், அதுல எல்லாம் எல்லா எக்யூப்மெண்ட்டும் வேணும், பிளஸ் அதோட டயக்ராம் எப்படி இருக்கும், அது சப்ஸ்டேஷன் எப்படி இருக்குமோ அது அப்படியே நம்ம லைவா வந்து டயக்ராம்ல கொண்டு வரலாம். ஓகேவா? அந்த செஷன் பிளான்லாம் சொல்றாங்கல்ல, செஷன்னா சைட் வியூ, பிளான்னா டாப் வியூ. புரிஞ்சுச்சா? பிளான்னா டாப் வியூ, செஷன்னா சைட் வியூ. கண்ட்ரோல் ரூம் ஆர்கிடெக்சர் லேஅவுட், அது வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ரூம்ல என்னென்ன கேபிள்ஸ்லாம் வரணும் அதெல்லாம் வந்து அதில் இதான் மெயினா மொத்தம் ஆக்சுவலாக வந்து 21 டயக்ராம் இருக்கு. நான் ஒரு 3 years ஒர்க் பண்ணாங்க. டயக்ராம் மட்டும் 21 டயக்ராம் வரும். கால்குலேஷன் ஒரு 15 கால்குலேஷன் வரும். எக்ஸல்ல போடுவாங்க, எக்ஸல்ல வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆட்டோகேட் யூஸ் பண்ணுவாங்க டயக்ராமுக்கு. அதுதான் சப்போர்ட்டிங் போடுங்க. சப்போர்ட்டிங் டயக்ராம் எதுங்க? சப்போர்ட்டிங் டயக்ராம் வந்து ஸ்ட்ரக்சர் லேஅவுட், எர்த்மாட் லேஅவுட், சிவில் லேஅவுட், எரக்ஷன் கீ டயக்ராம், லைட்டிங் லேஅவுட். எழுதிக்க ராஜேஷ். இது சப்போர்ட்டிங் டயக்ராம். ஸ்ட்ரக்சர் லேஅவுட் எதுக்கு யூஸ் ஆகுது? சிவில் இன்ஜினியர் வந்து ரெடி பண்ணுவாங்க ஸ்ட்ரக்சர் தெரிப்பட்டு கேள்விப்பட்டீங்களா? பெரிய பெரிய பிரிட்ஜ்லாம் கட்டுறாங்கன்னா அது ஸ்ட்ரக்சர் டிசைன், ஸ்ட்ரக்சர் அது வந்து எவ்வளோ விஸ்டாண்ட் ஆகும், வெயிட் எவ்வளோ ஸ்ட்ராங்கோ. இன்னும் 3D தான் ஸ்ட்ரக்சர் டயக்ராம்னா. 3D தான்ப்பா. ஸ்ட்ரக்சர் டயக்ராம்னா டிசைனிங், அது டிசைனிங் பண்ணுவாங்க பிளஸ் டயக்ராமும் வரும். ஓகே, டிசைன் பண்றதுல என்ன பண்ணுவாங்கன்னா இவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கு, இது விஸ்டாண்ட் ஆகுமா இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோடு இப்போ இது பாலம் போடுறாங்கன்னா அதில் வந்து எவ்வளோ பஸ் போகுது எவ்வளோ ட்ரெயின் போகுதுன்னு கால்குலேட் பண்ணி தான் அது போடுவாங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி விஸ்டாண்ட் பண்ணும். ஓகேவா? அதுதான் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த பில்டிங் கட்டுறாங்கன்னா எத்தனை ஃப்ளோர் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே டிசைட் பண்ணிடணும். எத்தனை இப்போ ஒரு பில்டிங் கட்டுறாங்க வச்சுக்கோ, கவனி, பில்டிங் கட்டுறாங்கன்னா கீழே வந்து எவ்வளோ பேஸ்மெண்ட் போகணும். இப்போ இங்கே வந்து எத்தனை ஃப்ளோர்? 11 ஃப்ளோர் இல்லை, 11 ஃப்ளோர்னா பேஸ்மெண்ட் எவ்வளோ வரணும்னு போட்ட பிறகுதான் எத்தனை ஃப்ளோர் ஏற்றுவாங்க. பேஸ்மெண்ட்டே சரியில்லைன்னா 11 ஃப்ளோர் ஏற்ற பிறகு மொத்தம் கீழே வந்துடும். அதுதான் ஸ்ட்ரக்சர் லேஅவுட் பண்ணுவாங்க. ஆனால் எர்த்மாட் லேஅவுட் சொன்னேன். எர்த்மாட் லேஅவுட்னா என்ன? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சப்ஸ்டேஷன் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிரிட்டா வந்து வரி பண்ணுவாங்க. ஓகே, அது வந்து எர்த்மாட் லேஅவுட். நான் எல்லாத்தையும் காட்டுறேன், நான் அங்கே போன பிறகு எல்லாம் டயக்ராம் காட்டுறேன். சிவில் லேஅவுட் என்ன வரும்? ஃபவுண்டேஷன் தான் சிவில் லேஅவுட். எந்தெந்த எக்யூப்மெண்ட் எந்த இடத்துல வரணும் அதெல்லாம் டிஸ்டன்ஸ்ல போட்டுருப்பாங்க. ஃபவுண்டேஷன். எரெக்ஷன் கீ டயக்ராம், எரெக்ட் பண்றதுக்கு தேவையான டயக்ராம் எரெக்ஷன் கீ டயக்ராம் சொல்லுவாங்க. எரெக்ஷன்னா எரெக்ட் பண்றது, எரெக்ட்னா என்னது? ஃபிக்ஸ் பண்றது. எரெக்ஷனா ஃபிக்ஸ் பண்றது. ஃபிக்ஸ் பண்றதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கணும், எவ்வளோ ஹைட்ல இருக்கணும், எல்லாமே இருக்கு காலேஜ். இப்போ செக்ஷன்ல இப்போ லைவ் கண்டக்டருக்கும் கிரவுண்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும், பிளஸ் அடுத்த எக்யூப்மெண்ட்டுக்கும் 2 எக்யூப்மெண்ட்டுக்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும், அது எல்லாமே சொல்றது வந்து கிளியரன்ஸ் டயக்ராம் ஆர் எரெக்ஷன் கீ டயக்ராம் சொல்லுவாங்க. லைட்டிங் லேஅவுட், லைட்டிங் தெரியும். எங்க லைட்டிங் வரும்? இன்டோர் லைட்டிங், அவுட்டோர் லைட்டிங், ரோட்ல லைட் வரும். அப்புறம் வேற எங்கன்னா லைட் வேணுன்ற இடத்துல வச்சுக்கலாம். அது லைட்டிங் லேஅவுட் வரணும். இது வந்து மெயினான சப்ஸ்டேஷன். திஸ் இஸ் ஃபார் 220 kV. see here, இதுதான் சிங்கிள் லைன் டயக்ராம். கவனிங் இதுதான் சிங்கிள் லைன் டயக்ராம். ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து 220 kV மட்டும் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மர்லாம் கிடையாது. 220 kV சைடு மட்டும். Anyone tell what is this? இது என்ன எக்யூப்மெண்ட்?
லைட்டிங் அரெஸ்ட். ஓகே, சிம்பிள் பாருங்க, நான் சிம்பிள் அப்புறம் காட்டுறேன். இது வந்து சிவிடி, சிவிடி சிம்பிள் சரியா தெரியல. இது வந்து பிடி, பிடிசிடிலாம் வரும். பிடி இது வந்து ஐசோலேட்டர், இது சர்க்யூட் பிரேக்கர். ஸோ இது ஒரு எஸ்எல்டி டயக்ராம். இந்த ஆர்டர் மாறக்கூடாது. இது வந்து பஸ் பார், ஓகேவா? ஸோ இது பஸ் பார், பஸ் பார்ல இருந்து 220 லைன்றனால இதுல வந்து ரெண்டு பஸ் பார் இருக்கு. ஒன்னு மெயின் பஸ், ஒன்னு டிரான்ஸ்ஃபர் பஸ் சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது மெயின் பஸ் ஒன்னு இருக்கும், டிரான்ஸ்ஃபர் பஸ் ஒன்னு இருக்கும், அது இல்லாம சம் அதர் பஸ் வச்சிருப்பாங்க. இது டிரான்ஸ்ஃபர் பஸ், மெயின் பஸ், இது ரெண்டு மட்டும் தான் இருக்கு. டிரான்ஸ்ஃபர் பஸ், மெயின் பஸ். எதுக்கு மெயின் பஸ் டிரான்ஸ்ஃபர் பஸ் வச்சிருக்காங்க? ஒரு ஏன்னா ஃபால்ட் டைம் அப்படி இல்லைன்னா ஏன்னா மெயின்டெனன்ஸ் டைம்ல ஒரு பஸ்ஸை வந்து கட் பண்ணிட்டு அடுத்த பஸ்ல இருந்தே கொடுப்பாங்க. அதான் டிரான்ஸ்ஃபர் பஸ். ஒன்னு வந்து மெயின் பஸ் இருக்கும், இன்னொன்று டிரான்ஸ்ஃபர் பஸ் இருக்கும். இங்க நடுவில் வந்து பாத்தீங்கன்னா பே கப்ளர்னு சொல்லுவாங்க. பஸ் கப்ளர், பே கப்ளர். பஸ் கப்ளர் இந்த பஸ்ஸையும் கப்ளர் பண்றது பஸ் கப்ளர். அதாவது இதுதான் பஸ் கப்ளர். ஓகே, இது பஸ் கப்ளர், இது பஸ் கப்ளர். ஓகேவா? இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐசோலேட்டர் வச்சிருப்பாங்க, சர்க்யூட் பிரேக்கர் வச்சிருப்பாங்க. இந்த லைன்ல கனெக்ட் ஆகிறப்ப இப்படி போயிட்டு இப்படி போகும், இந்த லைன் கட் ஆயிடும். இந்த லைன்ல கனெக்ட் ஆகிறப்ப இப்படி போயிட்டு இப்படி போகும், அப்ப இந்த லைன் கட் ஆயிடும். பஸ் கப்ளர், இது பஸ் கப்ளர் சொல்லுவாங்க. பஸ் கப்ளர் மெயின் பஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர் பஸ், இதுனா ஒரு பஸ் அட் டைம்ல ஒர்க் ஆகும். இதுல நிறைய பஸ் ஸ்கீம் இருக்கு. பஸ் ஸ்கீம் நிறைய ஸ்கீம் இருக்கு. சிங்கிள் பஸ் பார் சிஸ்டம், டபுள் பஸ் பார் சிஸ்டம், டிரான்ஸ்ஃபர் அண்ட் மெயின் பஸ் சிஸ்டம், நிறைய டைப் இருக்கு. அதுல ரிங் பஸ் சிஸ்டம் நிறைய டைப் இருக்கு, அதை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்புறம். சிங்கிள் லைன் டயக்ராமோட 220 வோல்ட், இது டிரான்ஸ்ஃபார்மர் சைடு காட்டல, ஒன்லி 220 சைடு கேவி சைடு மட்டும் காட்டிருக்காங்க. இதுக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன்லாம் வரும். ஓகே, ஸ்டெப் அப் வேணா ஸ்டெப் அப், ஸ்டெப் டவுன் வேணா ஸ்டெப் டவுன்.